எவரு வீட்டுல எவருக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் ஒன்றும் பெரிய தொடர்புலாம் இல்லை. ஆனா என் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்ன உடனே அவங்க வீட்டுக்கு போயிடுறாரு. போன மாத்திரத்துல பிள்ளைய கையை பிடிச்சு எழும்புன்றாரு. உயிரோடு எழும்பிட்டா. ஹல்லேலூயா. ஆரம்ப நாட்கள், ரட்சிப்பின் ஆரம்ப நாட்கள்ல இயேசு இப்படிதான் அற்புதம் செஞ்சாரு. ஹல்லேலூயா. என்ன கேட்டாலும் உடனே செஞ்சாரு. அதையே கொஞ்சம் நம்ம லாசரு பக்கமாய் திரும்பினால், லாசருவுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு? நல்ல நட்பு, நல்ல அன்பு. ஹல்லேலூயா. இங்க லாசரு மரித்து போனார் என்கிற செய்தி இயேசுக்கு போச்சா? இயேசுவுக்கு ரொம்ப பிரியமான லாசரு, இயேசுவுக்கு நெருங்கிய உறவு, நட்பு, ரொம்ப பாசம் எல்லாமே இருந்தது. ஆனா இயேசு வந்தாரா? இங்க எவருக்கும் இயேசுவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏதாவது நட்பு இருக்கா? உறவு இருக்கா? ஆனா உடனே வீட்டுக்கு போறாரு. ஹல்லேலூயா. உடனே வீட்டுக்கு போயிட்டு பிள்ளைய உயிரோடு எழுப்புறாரு. ஆனா லாசரு நெருங்கிய நண்பன், க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப பழக்கம், ரெண்டு பேரும் அவ்வளவு நெருங்கி இருந்தவங்க. இங்க லாசரு மரண படுக்கையில் இருக்கிறாங்க, கேள்விப்படாரு. இருக்கட்டு போயிடுவாரு, இருக்கட்டு. அப்போ லாசருவுக்கு தாமதித்து 4 நாள் கழித்து வராரு. 4வது நாள். ஹல்லேலூயா. மார்த்தாலும் மரியாளும் அழுது கொண்டு இருக்கிறாங்க, புலம்பிட்டு இருக்கிறாங்க. கல்லறையின் இடத்துல போய் கேட்கும் பொழுது, எங்க வச்சீங்க? குள்ள வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த கல்லை புரட்டி போடுங்க. ஐயோ 4 நாளாச்சே, என்ன ஆகும்? நாத்தடிக்குமே சொன்னாங்களா? அப்போ இயேசு அந்த இடத்துல கண்ணீர் விட்டு அழுதார் என்று நம்ம வாசிக்கிறோம். எதுக்காக கண்ணீர் விட்டு அழுதார் நினைக்கிறீங்க? அழுதாரு. மார்த்தாலையும் மரியாளையும் இவங்க பண்ற இந்த அவிசுவாசத்தை பார்த்து அழுதாரு. ஹல்லேலூயா.